தினமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய மைனா கும்கி கயல் இப்போ தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய இந்த திரை ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தொடரி 3 புதுமுகங்களை வச்சு நான் பயணம் செய்துட்டு தனுஷ் அவர்களை வச்சுட்டு டைரக்ட் பண்ண படம். இந்த படம் எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய முந்தைய திரைப்படங்களை விட ஒரு ஸ்டெப் அஹெட். எல்லா விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா என்னுடைய லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் ஆகட்டும். பட் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா என்னோடய ஃபிலிம்ஸ் அதை ப்ரொக்ளைம் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இந்த படமும் அப்படி தான். ஒரு என்டையர் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 2.25 மணி நேரம் ஒரு ட்ரெயின்குள்ளே பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்ச். பட் இத்தனை ஆர்டிஸ்ட் இருந்ததுனால என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சு. எல்லாருக்குமே ஒரு டஃப். ஒரு கேமராமேனுக்கு பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு 1.5 அடி தான் கேப்பே இருக்கணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வைக்க முடியாது. ஷோல்டரில் எல்லா ஷார்ட்ஸையும் வந்து கேரி ஆன் பண்ணணும். போர் அடிச்சிடக்கூடாது. லென்ஸ் மாற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப வைடர் லென்ஸ் போட்டு க்ளோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இது எங்களுக்குமே ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரெயினோட ரூஃப் மேலே, ட்ரெயினுக்கு வெளியில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு புது அனுபவமாக எங்களுக்கே இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 2.25 மணி நேரம் ஒரு ரயில் பயணமாக தான் தோன்றும். ஒரு கலகலப்பான ஒரு ரயில் பயண அனுபவத்தை தொடரி ஏற்படுத்தும். இல்லை, தனுஷை பொறுத்த வரைக்கும் நான் மேடைகளில் சொன்னது தான். இந்த திரைப்படம் என்னோடய மைனா கும்கியெல்லாம் பார்த்துட்டு அட்மையராக என் கூட பேசினவர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட்ரி வெண்டர், ஒரு ட்ரெயினில் பார்த்திங்கன்னா மூவிங் கேன்டீன் இருக்கும் உள்ளார. இந்த கேன்டீனில் ஒரு 12 பேர் வேலை செய்வாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த பூச்சியை பண்ணுற கேரக்டர் தனுஷ் பண்ணார். ஸோ நான் வந்து அவரை மீட் பண்ணப்போ கூட நான் வந்து கதையே சொல்லலை. நான் சொன்னேன், எனக்கு கதை சொல்ல தெரியாது சார், நான் ஐ நோ டு ஷோ இட், அவ்வளோதான். அவர் ஒன்றுமே சொல்ல, எப்போ சார் டேட்டு, நான் வரேன்னாரு. ஸோ அதை கீப்பப் பண்ணேன். 2 பேருக்குள்ளேயுமே அந்த ட்ராவல் இருந்துச்சு. ஸோ டே 1லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி பேசும், என்ன ஆட்டிடியூடு. ஏன்னா ஒன்றும் நான் போய் அதை லெசன் பண்ணிட்டு ஒரு வீடியோகிராஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு வெண்டரோட சேலிங் ஸ்டைலே வேறையாக இருக்கும். நம்ம இட்லி வடைன்னு சொல்கிறது வேறு, அவன் இட்லி வடை அப்படின்னு அவன் வேறு ஒரு ஸ்டைலில் சொல்லுவான். ஸோ இது ஒன்றுமே லெசன் பண்ணி அவர் ஒரு நாள் தான் பார்த்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லை. வருவாப்பில், நடிப்பாப்பில், போயிட்டே இருப்பாப்பில். ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ட்ராவல் வித் தனுஷ். இல்லை, கீர்த்தி பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சரோஜான்ற கேரக்டர் டிசைன் பண்ணோன்னே மலையாளம் தமிழ் பேசக்கூடிய ஒரு நடிகை எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இது 2மே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு மலையாளியாகவும் இருக்கணும், அதே சமயம் தமிழும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியணும். அப்படின்றப்ப யாருன்னு யோசித்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த இது என்ன மாயம்லாம் வந்துட்டு இருந்த டைம் அது. ஸோ அப்புறம் மீட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸில் பேச அந்த கேரக்டராக எனக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. இந்த படத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின், அந்த ஒரு லோக்கோமோட்டிவ், அதுவே பயங்கர ஹீட்டு இன்ஜின்னு. அதில் ஒரு 1.5 அடி தான் கேப், அதுக்குள்ளே நிற்கணும், அதிலே ஓடணும், நிறைய பிரிட்ஜெல்லாம் க்ராஸ் பண்ணுவோம். ரொம்ப தைரியமாக, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி ரிக்கிங்லாம் இருக்கும் கேமராவுக்கெல்லாம். பட்டு கீர்த்தி வந்து அவ்வளோ ஒரு கட்ஸோட ஓடியாந்து எனக்கு என்ன தேவையோ ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. ரயில்வே பர்மிஷன்ஸ் இன்றைக்கி எந்த படத்துக்கும் நீங்கள் வாங்கலாம். அது பர்மிஷன்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. என்ன அதுலனா டைமிங் தான். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 4 hours 5 hours டெய்லி பேப்பரில் கொடுத்துட்டாங்கன்னா சிக்னல்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து உடனே கிடச்சிடாது. ஒரு இடத்துல போய் நாங்கள் கிராசிங்கில் நின்றுட்டோம்னா சிக்னல் கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா எய்த்தாப்பில் வர ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா இங்கே நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் ட்ரெயின் எடுக்க முடியாது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு டஃப்னஸ் தான் உள்ளார இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை. நம்ம எடுத்துக்கிற களம் அந்த மாதிரின்றப்ப நம்ம அதுக்கு பொறுமையாக தான் இருந்தாகணும். பட் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேலே லைவ் ட்ரெயினில் ஒரு ஷூட்டிங் நடத்துனது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இமான் எனக்கு இது 4வது 5வது படம். எனக்கும் இமானுக்கும் இருக்கிற அந்த புரிதல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ஸ்கிரிப்டை இப்படி தான் இந்த மூடுன்னு சொல்கிறப்ப, இந்த லொக்கேஷன்ஸ் இதுன்னு சொல்கிறப்ப டக்குன்னு அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துடுவாப்பில். எஸ்பெஷலி நான் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், டைம் எடுப்பேன். இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா என்டையர் ஃபிலிம் ட்ரெயின்லன்றப்ப பிகினிங்லேருந்து எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரெயின் சவுண்டுக்கு மேலே என்ன மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ரிசர்ச்சு, அதை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ப்ரொடியூசர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள்,
இதயம், மூன்றாம் பிறை, இந்த படங்கள்லாம் பார்த்து நாங்கள் அட்மையர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட இது ஒரு 130வது திரைப்படம் அவங்களுடைய சினிமா ஹிஸ்ட்ரியில், அவங்க அப்பா பீரியட்லேருந்து. ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் சொன்ன செலவை விட தாண்டி போகிறப்ப எந்த விதத்துலேயும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, நல்லா பண்ணும் சார், பரவாயில்ல அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோடைய அந்த ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த தொடரி படத்தோட ஒரு பிம்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. தினமலர்.com நேயர்களுக்கு வணக்கம், நன்றி.